ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெஸ்ட் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம். வாங்க தேவையான பொருள்களை பார்த்துக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். 100 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 50 புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 25 மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் வடகம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது வடகம் போட்டுக்குவோம். இதில் மிளகு, பூண்டு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் காய வச்சு இது பண்ணுறது வாசனை நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதை போட்டு பாருங்கள். வடகம் உங்கள் ஊரில் கிடச்சா இதை வாங்கி போடுங்க. அடுத்தது பல்லாரி வெங்காயம், அப்புறம் பொடி வெங்காயம், அப்புறம் பூண்டு. இது எல்லாத்தையும் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். பாருங்க, வாசனை அந்த வடகம் போட்ட உடனே அது வாசனை அப்படியே மணக்குது. அந்த பூண்டு எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். இப்போது கையளவு மிளகு அதையும் போட்டுக்குவோம். வெந்தயம் ஒரு ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகாய், தக்காளி அதையும் போட்டுக்குவோம். போட்டு கருவேப்பிலை போட்டு இது எல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் வேகட்டும். 5 நிமிஷம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சுக்குவோம் அடுப்பை. ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வத்தத்தூள் ஒரு ஸ்பூனு, ஜீரகம் தூள் ஒரு ஸ்பூனு, பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூனு, இது நல்லா எண்ணெயில் இதாகட்டும். தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு பண்ணிட்டா. உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். அப்புறம் பார்ப்போம். இப்போ மூடியை போட்டு மூடி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் பார்ப்போம். வேலைக்கிறத மூடியை திறந்து பார்ப்போம். எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்திங்களா. எண்ணெய் எல்லாம் மிதங்கி பூண்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்கும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு அதை கிண்டி நம்ம மூடி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். பார்த்தீங்களா, பூண்டு குழம்பு எப்படி ஆச்சு? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆகிட்டு எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சது எப்படி இருக்குது பாருங்கள். மாஷால்லா ஜோராக வந்திருக்கு. வடகம் போட்டு தாளித்து மணக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான்
உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.